பேக் டு மை சேனல். ஸோ நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ஆன்சர் கீஸ்ன்றது எக்ஸாமினேஷனுடைய ஃபைனல் ஆன்சருக்கு எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் விட்டுருந்தாங்க அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதை டெப்த்தாக நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆன்சர் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் கொடுத்துருக்கிற விடைகள் எல்லாமே தவறானது அப்படின்றதுனால அந்த கொஷினுக்கு எல்லாருக்குமே மார்க் கிடையாதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதையும் டீட்டெயில் வியோ வந்து பார்க்கலாம். ஸோ வெளியிடப்பட்ட உத்தேச விடைகளுக்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து மின்னஞ்சல் வாயிலாக பெறப்பட்ட ஆட்சேபனைகள் முறையாக பரிசீலிக்கப்பட்டுள்ளன அப்படிச்சிருக்காங்க. ஆட்சேபனைகளை பரிசீலித்த பிறகு தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறை நீதிமன்றங்களில் உள்ள நகல்பிரிவு உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர், ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் அந்த நகல்பிரிவு உதவியாளர் பணியிடத்துக்கும் வினா எண் 95 பகுதி ஆ தவிர வெளியிடப்பட்டுள்ள அனைத்து விடைகளும் வந்து இறுதி விடைகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 95வது கொஷின் பார்ட் பியில் வந்து 95வது கொஷின் மட்டும்தான் வந்து தவறு, அதை தவிர மிச்சம் இருக்கிற கொஷின் எல்லாமே வந்து கரெக்டான விடைகளாக இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வினா எண் 95 பகுதி ஆ பொறுத்த மட்டில் அனைத்து விடைகளும் தவறாக இருப்பதால், ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் எல்லாமே தப்பாக இருக்கிறதுனால வினா எண் மதிப்பீடு செய்வதிலிருந்து நீக்கப்பட்டு, ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஷினே வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச மதிப்பெண்கள் 49, ஸோ 50 கொஷின் அப்படின்றத வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 50 கொஷினாக இருந்ததை ஒரு கொஷின் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 49 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பகுதி ஆவிற்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் 20, ஸோ அந்த கொஷின் கம்பல்சரியாக எடுத்தாகணுன்றதுனால அதில் எதுவித சேஞ்சஸும் பண்ணலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன்படி மேற்குறிப்பிட்ட பதவிகளுக்கு 9/11/2024 தேதியில் நடைபெற்ற எழுத்துத் தேர்வின் தேர்வரின் OMR விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. ஸோ கூடியவர்களே வந்து நம்ம கூடியவர்கள் மீன்ஸ் நீங்கள் நைட்டு 12 மணிக்குள்ளே வந்து மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். OMR விடைத்தாள்கள் வந்து மதிப்பீடு செய்யப்பட்டுருச்சு, ஸோ தேர்வுகள் பெற்ற மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பு வந்து மென்ஷன் பண்ணி இதிலே கொடுத்துருக்காங்க. தொகுப்பை தவிர்த்து மற்ற வினா தொகுப்பு வரிசைகளில் தேர்வு எழுதிய தேர்வர்கள் A மற்றும் E1 வரிசை வினா தொகுப்பிற்கு இணையான வினாக்கள் மற்ற தொகுப்பில் உள்ள வினாக்களுடன் சரிபார்த்து கொள்ளவும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன் அந்த கொஷினை நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா பிரிவும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் தற்சமயத்துக்கு கொடுத்துருக்க ஒரு ஷார்ட் நோட்டீஸ். ஸோ இன்றைக்கி நைட்டே வந்து ரிசல்ட்ஸ் அப்படின்றத வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ரிசல்ட்ஸ் மீன்ஸ் அந்த எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் மட்டும்தான். ஸோ அதற்கப்புறமா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அதுலேருந்து கட் ஆஃப் இது பண்ணி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இன்டர்வியூ அப்படின்றது இருக்குது. 3 ரவுண்ட் ப்ராசஸ் வந்து இந்த மாவட்ட நீதிமன்றத்துறையில் வந்து இருக்குது. தொடர்ந்து வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ஒன்று கூட நம்ம சேனலை வந்து லிமிட் பண்ணி உங்களுக்கு தகவலாக வந்து கொடுக்குறேன். ஸோ தற்சமயத்துக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை இந்த டைமில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மதிப்பெண்கள் வந்ததுக்கப்புறம் கூடுதல் தகவல் நம்ம மார்னிங் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.